अस्सलामुअलैकुम। अस्सलामुअलैकुम भाई। वालेकुम सलाम आरिफ भाई। என்ன பாய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். என்ன தொப்பிக்கு பேல போட்டு தர்கா போயிட்டு வந்தீங்களா? ஆமா பாய், ஜங்கல் பீர் தர்கா வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு? மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சா, ஜங்கல் பீர் பாவை பார்த்து துவா பண்ணிட்டு வரேன். என்ன ஜங்கல் பீர் பாபா உங்க துவா கபூல் பண்ணிடுவாரா? ஜங்கல் பீர் பாபா நம்ம துவா கபூல் பண்ண மாட்டாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களா இருக்கக்கூடிய அவுலியாக்கள் முன்னிறுத்தி துவா பண்ணும்போது அல்லாஹ் தாலா நம்ம துவாவை கபூல் பண்ணிடுவாரு. அப்புறம் ஏன் பாய் மௌத்தானவங்களுக்கு காது கேட்குமா பாய்? பாய் உங்களுக்கு வேணா காது கேட்காம இருக்கல பாய், மௌத்தானவங்களுக்கு நல்லாவே கேட்கும் பாய். என்ன நம்மளை இப்படி சொல்றான்? சரி, அதுக்கு ஆதாரம் இருக்கா பாய்? ஆதாரம் இருக்கு பாய், சொல்றேன் பாய், காது கொடுத்து கேட்டுக்கணும் பாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அவர்களுடைய தோழர்கள் திரும்பி செல்லக்கூடிய செருப்பினுடைய ஓசையை கூட அந்த மையத்தை கேட்கிறது என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 1338. போய் பார்த்துக்கணும். சரி, அப்புறம் அடுத்த மாசம் ஒரே மௌலது மாசம் தான், ஒரே தப்பு தான், ஒரே கிளுகிழப்பு தான். அப்பெல்லாம் இருக்கட்டும் பாய், இதெல்லாம் பாய் கட்டிங்க வஹாபி கட்டிங்க பாய். 30 ரூபாய்க்கு இருக்கு, கட் பண்ணிட்டீங்களா? யார் கேட்குற அமைதியாரு, இதுக்கு ஆள் கிட்டீங்க. அப்புறம் மௌலதெல்லாம் ரசூலா புகழ்வீங்க, ஒரே சிரிக்கு தான். உங்களுக்கு என்ன பாய், உட்கார்ந்தா சிரிக்கு, படுத்தா சிரிக்கு, பாய்க்கு கூப்பிட்டா சிரிக்கு, என்ன பண்ணாலும் சிரிக்கு. நீங்க தான் சிரிக்கு கூட்டமாச்சே பாய். ஆமா பாய், தான் சிரிச்சு கூட்டம். அடுத்து ரசூலா புகழ்வீங்க, உடனே மன்னிச்சிருவாரு. ஏன் யார் அடிக்கிறேன்? நான் யாரு தெரியுமா? எங்க ஆள் யாரு தெரியுமா? என் மேல கை வச்சுட்டேன். சரிங்க பாய், மன்னிச்சிடுங்க பாய். மன்னிக்கணுமா? அடிக்கிறது அடிப்போம், மன்னிக்கணுமா? மன்னிச்சிடுங்க பாய். எப்படி அடிக்க? மன்னிச்சிடுங்க பாய். சரி, மன்னிச்சிட்டேன் போ. பாய் சிரிக்க வச்சுட்டீங்களா பாய்? நீங்க எப்படி பாய் மன்னிக்கல? இப்போதானே மன்னிக்க கூடாது சொன்னீங்க, சிரிக்க வச்சுட்டீங்களே பாய். அதே மாதிரி தான் பாய், அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கக்கூடிய நபி இல்லை. நாளைக்கு மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிபாரிசு செஞ்சா மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்ம செஞ்ச பாவம்னா கொஞ்சம் இல்லை பாய். இப்ப இடையில ஏதோ போஸ்டர்ல போட்டுருந்தீங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, மௌலதை விட கூடியது மது அப்படின்னு நான் சொல்ல நினைப்பீங்க. ஆனா மதுவை விட கூடியது மௌலி தான். சிறுக்கு வார்த்தை தான். இல்ல என்ன பாய் சிறுக்கு இருக்கு சொல்லுங்க. இல்ல என்ன பாய் சிறுக்கு இருக்கு? ரசூலுல்லாஹ் புகழுக்கு சிறுக்கு தானே. சரி பாய், முகமதுனா என்ன அர்த்தம் பாய் சொல்லுங்க பாய். முகமதுனா புகழுக்குரியது. ஏன்டா விளக்குமாறு பேர்லயே அர்த்தத்தை வச்சுட்டு விளக்கத்தை கேட்கிறவன் அறிவு இருக்கா? இல்ல, நம்மள விளக்குமாறுன்றான், நம்மளை அடிக்கிறான், உண்மையை வேற நிறைய சொல்றாங்க. இப்படி விட்ட சட்டாது. சரி பாய், அப்படியா கிளம்புறேன். நான் சொன்னது புரிஞ்சுதா பாய்? புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சுது, ஆனா புரியாத மாதிரிலாம் இருப்போம். உங்களுக்கு எல்லாம் புரியாத மாதிரி தான் பாய் இருக்கும். உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது பாய். சரி என்ன பண்றது, நண்பனா வேற போயிட்டீங்க. சரி வாங்க போலாம். அதான் அல்லாஹ் தாலா சொல்லுவானே, ஒரு மனுஷனை படைக்கும் போது கூட ஒரு சைத்தானை படைக்கும் சொல்லுவாங்க. சைத்தான் நினைச்சுட்டு வாங்க போய் போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.